வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் 350 கோடி பண்ணை வீடு இடித்து தரைமட்டம் ஆக்கியிருக்காங்க. என்ன காரணம், அப்படி என்ன தப்பு செய்து விட்டார், இதற்கான காரணம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொலியை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவின் முக்கியமான துறை அமைச்சர்கள் எல்லாருமே அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. பெரும் அவதிக்குள்ளாகிட்டு வந்துட்டுருக்காங்க. திமுகவின் முக்கிய புள்ளிகள், பெரும் புள்ளிகள், முக்கியமான அமைச்சர்கள் எல்லாமே அமலாக்கத்துறையிடம் சிக்கி யாரெல்லாம் அதில் சிக்கியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல செந்தில் பாலாஜி தலைவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சு ஆரம்பித்தார். அடுத்ததாக ஜெகத்ராஜகன் அவர் ஆரம்பித்தார். அடுத்ததாக ஏவா வேலு. அடுத்ததாக முன்னாள் அமைச்சரான பொன்முடி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. இது எல்லாம் போக திமுகவின் முக்கிய புள்ளி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் பண்ணை வீட்டை 350 கோடி மதிப்புள்ள ஒரு வீட்டை இடித்து தரைமட்டம் ஆக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி தகவல் வெளியாக இருக்குது மக்களே. இது உண்மை தகவலா இல்லை எதிர்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகள் நியூஸா அப்படின்ற மாதிரி நம்ம விசாரிக்கும் போது அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வதந்திகள் மட்டுமே அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்திக்கிறோம். அவருடைய வீட்டை அவ்வளோ சீக்கிரமாக யாரும் இடித்து தரமட்டம் ஆக்க முடியாது, அப்படி ஒன்றும் அப்புறம் குற்றம் செய்யவில்லை அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். இது பார்த்திங்கன்னா எதிர்கட்சியினால் பரப்பப்படும் ஒரு வதந்திகள் மட்டுமேன்ற இடத்துல தெளிவாக நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. ஏன் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவின் அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் வீடு இடித்தது வெறும் வதந்திகள் மட்டுமே. தேங்க்யூ.